குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. இன்றைய நாள் இனிய நாளாய் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அமையட்டும். வணக்கம். 15/5/2026 மே மாதத்தின் வெள்ளிக்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடத்திலே வைகாசி மாதத்திலே 1ஆம் நாள், உத்தராயணம் என்கிற காலத்திலே, வசந்தருது என்கிற இளவேனிற் காலத்திலே, ரிஷப மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற திரையோதசி திதி என்கிற 13ஆம் நாளிலே காலை 6:25க்கு தொடங்குகிறோம். பின்பு சதுர்த்ததி என்கின்ற 14ஆம் திதிக்கு போவோம். அஸ்வினி நட்சத்திரம் மாலை 6:57 வரை இருந்து பின்பு பரணி நட்சத்திரம் கொண்ட இந்த நாளிலே மாத சிவராத்திரி உண்டு. இந்த மாத சிவராத்திரியின் போது சிவனை வழிபடுவதனாலே மனதையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்துவதற்கு சிவனின் அருள் நமக்கு எப்பொழுதும் இருக்கும். அவரை மனதிலே சிந்தை செய்வதனாலே, அவனருளாலே அவன்தால் வணங்கி நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியின் இலக்கை எளிதாக்க மாற்றி கொடுக்கும் என்ற ஒரு செய்தியை மனதில் நிறுத்தி, இன்றைய நாளின் நல்ல நேரம் 12:30 முதல் 1:30 வரை, மாலை வேளையிலே 5லிருந்து 6 மணி வரை, ராகு காலம் 10:30 12 மணி வரை, யமகண்டம் 3லிருந்து 4:30 வரை, குளிகை நேரம் 7:30 9 மணி வரை என்பதும், வடக்கு பக்கம் மேற்கு பக்கம் செல்வர்கள் வெள்ளம் பரிகாரமாக உண்டு செல்வதும், ரிஷப லக்னத்திலே இன்றைய நாளிலே சூரியன் அடியெடுத்து வைப்பதனாலே 4 நாழிகையும் 45 வினாடிகளும் சூரியன் இருப்பார் என்ற செய்தியும், 5:54க்கு சூரியன் உதய நேரம் அப்படிங்கிறதும், இன்றைக்கு ரிஷப லக்னத்திலே சூரியன் இருப்பதனும், சந்திர பகவான் இன்றைக்கு உள்ளே நுழையக்கூடியதான அஸ்வினி நட்சத்திரம் என்கிற மேஷ ராசியிலிருந்து பார்க்கும்போது, அஸ்த நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரமான கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு தெரியுது. சூரியன் ரிஷபராசியிலே புதனுடன் சேர்ந்து அமர்கிறார். சுக்கிரனும் குருவும் மிதுன ராசியிலே அமர்கிறார்கள். கேது சிம்ம ராசியிலே அமர, ராகு கும்பராசியிலே அமர, சனி பகவான் தனித்து மீன ராசியிலே அமர, செவ்வாய் ஆட்சியுடன் மேஷராசியிலே அமர இந்த நாள் துவங்குகிறது. தனித்திருக்கக்கூடிய செவ்வாயுடன் சந்திரனும் சேர்ந்து இந்த நாள் அமைகிறது. ஒரு ராசிக்கும் தனி பார்ப்போம். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. இன்றைக்கி உங்கள் ராசிநாதனோட சந்திரன் இருக்கிறார். 4ஆம் இடம்னாலே உற்சாகம், சந்தோஷம், மனதிலே பலவிதமான ராயல் திங்ஸ் எல்லாம் நடக்கும், சுகங்கள் நிறைய கிடைக்கும். அதனால் இன்றைக்கி உற்சாகமான நாள். வைகாசி மாதத்தின் முதல் நாளே உங்களுக்கு உற்சாகத்தின் வெளிப்பாட்டு நிறைய இருக்கும். வெள்ளிக்கிழமை மனதிலே அம்மன் வழிபாடு, காலையிலே பாடல்கள்லாம் போட்டு கேளுங்க. சிவ வழிபாடு அதுவும் நல்லது. இன்றைக்கி மாத சிவராத்திரி விரதம் இருப்பவர்களுக்கு சிறந்த பலனும் உண்டு. 4-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளம். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. சூரியன் இன்னைக்கு உள்ளே வந்துட்டார். 2ஆம் இடத்துக்குரிய புதனோடு சேர்ந்துருக்கிறாரு. நன்மைகள் உண்டு. உங்கள் ராசிக்குள்ளே வந்து உட்கார்ந்ததுனால, அதுவும் உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடத்துக்காரர் உங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டார். அதனால் யாருக்கூடையும் சண்டை போடாமல் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. மனதை ரிலாக்ஸாக வச்சுக்கிடுங்க. 3ஆம் இடத்துக்காரர் 12ஆம் இடத்துல மறைவு அப்படிங்கிற இடத்துல இருந்தாலும், 6ஆம் இடமான எதிரிஸ்தானத்தை பார்க்கறதுனால நலன்கள் நன்மைகள் உண்டு. இன்றைய நாளில் காரைக்குடியில் இருக்கக்கூடிய கொப்புடி அம்மனை வழிபடுவதனாலே உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம். 3-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளம். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய 12ஆம் இடத்துல சூரிய பகவான் வந்துடுறாரு. 2ஆம் இடத்துக்காரர் 11ஆம் இடத்துக்கு சந்திரன் வந்திருக்கிறாரு. இதனாலே மற்றவர்களுக்கு உதவி செய்து வெற்றி காண வேண்டும் என்ற எண்ணம் அழுத்தம் திருத்தமாக இருக்கும். சுக்கிரனும் சூரியனும் உங்கள் ராசிக்குள்ளே அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு பலவிதமாக மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை நல்லாயிருக்கும்.
அதனால் நட்பு வட்டாரம் கொஞ்சம் பெருகும், லாபம் ஜாஸ்தி வரும். இன்றைய நாளில் சிவ வழிபாடு சிறந்தது. 6, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசிநாதனானவர் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்ப்பது நன்மை தருவது. ஏன்னா அங்கேயே தான் குருவின் பார்வை விழுது. அப்போ கூடுதலான நன்மைகள் பல பெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இந்த நாளிலே சிவ வழிபாடு, சிவராத்திரி என்கிற ஒரு நல்ல ஒரு அறிமருந்து இருக்கிறது. அதனால் சிவனை வழிபடுவது சிந்தையிலே நல்லது. கொப்புடை அம்மனை மனதில் நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை கொடுப்பதாக அமையும். 2, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக துணை நிற்கும். அதனால் பலவிதமான நன்மைகளும் கொடுக்கக்கூடிய நல்ல நாள். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே. ராசியின் 12ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் இன்றைய நாளிலே உங்கள் ராசியினுடைய தொழில் ஸ்தானத்திலே அமர்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அமர்ந்து முயற்சி ஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார். அப்போது உங்களுக்கு செவ்வாயுடன் சேர்ந்த தன்மைகள் அப்படிங்கும்போது உங்களை நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். அதுக்கு சிவ வழிபாடு இன்றைக்கி ரொம்ப முக்கியம். மனதை ஒருநிலைப்படுத்தும் போது வெற்றிகள் நமக்கு நல்ல மொமெண்டம் கொடுக்கும். அதனால் இன்றைக்கி ஒருநிலைப்படுத்தி கொண்டு நிறைய ஃபேஸ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் நல்லாயிருக்கும். 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. இன்றைய நாள் உங்கள் ராசியினுடைய அஷ்டமத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா மற்றவர்களால் பாராட்டக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அதனால் தைரியமாக சில காரியங்கள்லாம் செய்ய போகிறீங்க. அசட்டுத்தனமான காரியங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நன்மையான காரியங்களை செய்யும்போது உங்களுக்கான ரெக்கக்னிஷனை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடலாம். இன்றைக்கி சிவராத்திரி, மாத சிவராத்திரி அமருது. சிவனை வழிபடுவதனாலும் அவர் அருளாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை கொடுக்கும். 3, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. ராசியின் நேரடி பார்வைக்கு சந்திரனுடன் சேர்ந்த செவ்வாய் இருப்பதனாலே எதையும் துணிச்சலுடன் செய்ய வேண்டும், உயர்வாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இன்றைக்கு இருக்கும். குருவின் அருளாலும் சுக்கிர பகவான் குருவுடன் சேர்ந்திருப்பதனாலும் நீங்கள் மனதிலே என்ன நினச்சிங்களோ அதை செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் ஆகுது. 5, 11 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாளிலே சிவனை வழிபடுவது சிறந்தது. வாழ்க்கையிலே வெற்றி நிறைய கிடைக்கணும்னா காரைக்குடியில் இருக்கக்கூடிய கொப்புடை அம்மனை தொடர்ந்து வழிபடுங்கள். நிச்சய வெற்றி உண்டு. வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் என்ற குரலுக்கு ஒப்பான டேவாக இன்றைக்கி மாற்றிடுங்க. யாரை பார்த்தாலும் நல்ல சொற்களை பேசுங்கள். உங்களுடைய தன்மையை எக்காரணத்து கொண்டும் மாற்றிக்கொள்ள நீங்கள் முயற்சி செய்யாதீர்கள். 9ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குரிய இந்த சந்திர பகவான் எதிரிஸ்தானமான சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்து மேஷராசியிலே அமர்ந்து 12ஆம் இடத்தை பார்ப்பதனாலே வீண் விதண்டாவாதங்கள் இல்லாமல் இன்றைக்கு இருந்தாலே நன்மை பல உண்டு. சிவனின் அருளாலே சிந்தையை ஒருநிலைப்படுத்தி இந்த நாளை நடத்துங்கள். 4, 7 என்ற அதிர்ஷ்டையின் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. ராசிநாதன் உங்களை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே 8ஆம் இடத்துக்குரிய இந்த சந்திர பகவான் மேஷராசியிலே செவ்வாயுடன் சேர்ந்து அமர்ந்து கொண்டு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார். அதனால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கவனத்துடன் இன்றைக்கி வியாபாரத்துலலாம் இருங்க. ஆஃபீஸ்லேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோடு இருங்க. தேவையில்லாமல் யாருடைய விஷயத்துலேயும் எக்ஸ்ட்ராவாக இன்வால்வ் ஆகிட்டு மாட்டிக்காதீங்க. 7, 2 என்ற அதிர்ஷ்ட எண் இன்றைக்கு பயன்படுத்தி சிவனை சிந்தையில் நிறுத்த வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே கரைஞ்சி போயிடும். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த நாளில் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து இந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்க போகிறார் துலா ராசியை. அப்படி அவர்கள் பார்ப்பதனாலே உங்களுக்கு புகழ்
அப்படிங்கிற விஷயம் எக்ஸ்ப்ளோர் ஆகும். நீங்கள் மற்றவர்களால் புகழ் பெறக்கூடிய, தனம் வரக்கூடிய நல்ல நாளில் இருக்கிறீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சுக்கிரனின் அதிர்ஷ்டமும் சேர்ந்து அமைய இருக்கிறது. 6ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கிரனினாலே மனத்திலே சில கவலைகள் இருந்தாலும் நிலை கொள்ளாத சூழ்நிலை எல்லாமே சிவ அருளாலே நிலைபெறச் செய்ய முடியும். இந்த நாளிலே 4-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 3ஆம் இடத்திலே செவ்வாயான ஒரு உச்சப்படக்கூடிய காலகட்டங்களிலே சத்ருஸ்தானத்துக்குரிய அந்த சந்திர பகவானும் சேர்ந்து அமர்ந்து கொண்டு உங்களுடைய அனைத்து விதமான பொருளாதார நிலைகளை நிர்ணயிக்க இருக்கிறார்கள். பூர்வ புண்ணியஸ்தானமான 9ஆம் இடத்திலே பார்வையை செலுத்துவதனாலே உங்களுக்கு பெருமையான பல நிகழ்வுகளை குருவின் அருளாலே கிடைக்க இருக்கிறது. இன்றைக்கு 7-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளிலே சிவனின் வழிபாடும் உங்களுக்கு நல்ல பாதையை வகுத்து கொடுக்கும். வணக்கம் மீனராசி நண்பர்களே. நல்ல செயல்கள், நற்செயல்கள், நல்ல விதமான விதைகளை உங்கள் மனதிலே ஈட்டு கொடுக்கும். சந்திரனானவர் 5ஆம் இடத்துக்குரியவர். 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது இன்றைக்கி எக்ஸ்ட்ரா கேரோடு இருக்கணும் அப்படிங்கிறதும், குருட்டாம்போக்கில் அதையும் இதையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் காஷனாக அமைந்து விடுகிறது. அதனால் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் பார்த்து, முக்கியமாக மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்களை செஞ்சீங்களான்னா அது ரெசிப்ரோகேட்டராக உங்களுக்கு ஆடட் பெனிஃபிட்டாக வரும். அதனால் இதை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சிவனை வழிபடுவதும் நீங்கள் கொஞ்சம் புரிந்து செய்யக்கூடிய காரியங்களாகவும் செய்தீர்களானால் வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.